சாய் ஸ்ருதிலயா கலைக்கூட மாணவியும் திருமதி கந்தகுமாரின் புதல்வியுமான கரிஷ்மா கந்தகுமார் அவர்களது கர்நாடக இசை அரங்கேற்றம் கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. கலை இளவரசி வைத்திய கலாநிதி சாய் லட்சுமி லோகேஸ்வரன் நெறியாள்கையில் நடைபெற்ற அரங்கேற்றமாக இக்கர்நாடக இசை அரங்கேற்றம் இடம்பெற்றது. கர்நாடக இசை கலையானது தெய்வீக கலையாக போற்றப்படுகிறது. இதன் அடிப்படையில் அன்றைய அரங்கேற்ற நாயகியின் குரு கலை இளவரசி வைத்திய கலாநிதி சாய் லட்சுமி லோகேஸ்வரன் அவர்களும் இசை பங்களிப்பு வழங்கிய இசைக்குழுவும் கரிஷ்மா கந்தகுமார் அவர்களது குடும்பத்தினரால் கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் இந்நிகழ்வில் கரிஷ்மா கந்தகுமார் தன் குரு கலை இளவரசி வைத்திய கலாநிதி சாய் லட்சுமி லோகேஸ்வரனின் கரங்களால் கர்நாடக இசை அரங்கேற்ற சான்றிதழினையும் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்வில் இலங்கை சிவபூமி அறக்கட்டளை தலைவரும் யாழ் பல்கலைக்கழக பேரவை உறுப்பினருமான செஞ்சொற் செல்வர் கலாநிதி ஆரோ திருமுருகன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இசைத்துறையின் முதுநிலை விரிவுரையாளரான கலாநிதி திருமதி சுகன்யா அரவிந்தன் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த அரங்கேற்ற நிகழ்விலே இன்னும் ஒரு பொறுப்பு அந்த குழந்தைக்கு கொடுக்கின்றார் ஆசிரியர். தன்னுடைய திறமையினையும் இங்கு நிலைநிறுத்தப்பட வேண்டிய ஒரு பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. எல்லாராலும் பாட முடியாது, பாட்டு எழுதுகின்றவராலே கூட பாட முடியாது. அது புறவியோடு வர வேண்டும்.